டாரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்து நம்ம அடுத்த பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வல்லினம் மிகுதல் அப்படிங்கிறதுல. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நல்ல தமிழில் எழுத வேண்டுமால 17 பார்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஒவ்வொரு அவுட் சோர்ஸாக நீங்க பார்க்கும்போது உங்களுடைய அந்த கடைசி நேர பேர்டன் அப்படின்றது ஈஸியா இருக்கும். ஒரு தடவை கேட்டுட்டு நீங்க படிக்கும் போது அது உங்களுக்கு இனிமே ஈஸியா இருக்கும். சோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பத்தின கவலை அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு அவுட் சோர்சஸ்க்காக ஒவ்வொரு டாபிக்காக இப்ப நல்ல தமிழில் எழுத வேண்டுமால கிட்டத்தட்ட ஒரு 25-26 தலைப்புகள் இருக்குன்னா ஒவ்வொரு தலைப்புகளையும் சிலபஸ் அஸ்பெக்ட்ல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். சோ அவங்களுக்கு அதை பத்தின கவலை இல்ல. பட் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அவுட் சோர்சஸ் வீடியோ நல்லா பாருங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடத்தை பிரயாணிகள் தங்கும் இடமாக உபயோகிக்க கூடாது. டிக்கெட்டுகள் வாங்கியவுடன் பிரயாணிகள் தங்கும் இடத்துக்கு செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த இந்த எந்தெந்த சுட்டு திரிபுகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் தானே. அப்ப இங்க என்ன வல்லினம் போடலாம்? போட முடியுமா? விதிப்படி முடியும்னு சொன்னவங்க தவறு. ஏன்னா இங்க அந்த இந்த சுட்டு திரிப்பு வந்திருக்கு. ஆனா இங்க வருமொழியோட முதல் எழுத்து என்ன எழுத்து? உயிர் எழுத்து. கசட தபர அப்படின்ற வல்லின எழுத்துக்கள்ல ஒண்ணு வந்தா மட்டும்தான் என்னது அப்படின்னா இங்க நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த வல்லின எழுத்துக்களை போட முடியும். பிரயாணிகள் தங்குமிடமாக உபயோகிக்க கூடாது. அகர இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகவும் மிகுந்திருக்கு. டிக்கெட்டுகள் வாங்கியவுடன் பிரயாணிகள் தங்குமிடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, உசிலம்பட்டி வரையில் உள்ள ஸ்டேஷன்களுக்கும் மதுரைக்கு தெற்கே உள்ள எல்லா ஸ்டேஷன்களுக்கும் 3ஆம் வகுப்பு டிக்கெட்டுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த 2 அறிவிப்புகளும் செந்தமிழ் உழவும் நந்தமிழ் மதுரை புகைவண்டி நிலையத்திலேயே பயணச்சீட்டு விற்கும் இடத்தில் இருப்பவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, உசிலம்பட்டி வரையில் உள்ள நிறுத்தங்கள்னு சொல்லலாம், ஸ்டேஷன்களுக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ பல்லாயிரக்கணக்கான மக்களால பார்க்கப்படுது. இது எந்த தமிழறிஞர்கள் செய்த திருப்பணியோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புகைவண்டி நிலையம் அது ஒரு தமிழ்ல இருக்கும், ஸ்டேஷன் அது பாதி இங்கிலீஷ்ல இருக்கும். புகைவண்டி நிலையத்தை எழுத்தர் திருப்பணியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. சோ முதல் அறிவிப்புல பாருங்க, இடத்தை பிரயாணிகள் அப்படின்னு வள்ளெழுத்து மிகாமல் இருப்பது பிழையானது. இங்க இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அந்த இந்த சுட்டு திரிப்புகளை பார்த்த நம்ம இந்த இடத்தை விட்டுட்டோம். இடத்தை அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. வருமொழியோட முதல் எழுத்தும் இந்த வல்லின எழுத்துக்கள்ல ஒன்னா இருக்கு. 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகும். அப்ப இந்த இடத்துல இப்பு மிகும். அதத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இடத்தை பிரயாணிகள் அப்படின்னு வல்லினம் மிகாமல் இருப்பது தவறு. எப்படி சொல்லணும்? இடத்தை பிரயாணிகள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க, தங்குமிடத்திற்கு செல்ல கோரப்படுகிறார்கள் என்னும் 3 சொற்களில் இருக்கக்கூடிய தொடர்ல 3 பிழைகள் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, தங்குமிடத்திற்கு செல்ல வன் தொடர் குற்றியலுகரம், கசட தபர அப்படின்றது வல்லின எழுத்து. அதை தொடர்ந்து அதாவது குசுடுத்து பொருள முடிஞ்சாலே அது என்னது? குற்றியல் உகரம். இங்க முடிஞ்சிருக்கா? அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. அப்ப வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எப்போ? இங்கேயும் வல்லின எழுத்து தான் வந்திருக்கு. அப்போ செல்ல கோரப்படுகிறார்கள். இந்த கோருதல் கிடையாது, இந்த கோரல். சரிங்களா? அதே மாதிரி செல்ல அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இங்கேயும் வல்லின எழுத்து வந்திருக்குது. சோ 3 பிழைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது அறிவிப்பில் மதுரைக்கு தெற்கேன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. வன் தொடர் குற்றியலுகரம். இப்பதான் நம்ம பார்த்தோம், குசுடுத்து பொருள முடிஞ்சா குற்றியலுகரம், வல்லின எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. இங்கேயும் வல்லின எழுத்து. மதுரைக்கு தெற்கே இருக்கா. 2ஆம் வேற்றுமை உருபு தெற்கே என்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் வேற்றுமை உருபு ஐயினுடைய பின்னாடியும் 4ஆம் வேற்றுமை உருபு கூவின் பின்னாடியும் வள்ளெழுத்து மிகணும். எப்ப? அது விரியாக வரும்போது. மதுரைக்கு சென்றான் அப்படின்னு 4ஆம் வேற்றுமை உருவான கூ வெளிப்படையாக வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி வேலை பார்த்தேன், ஐ 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்ப 2ஆம் 4ஆம் வேற்றுமை உருபுகளின் விரியில வல்லினம் மிகும். இவ்விதிகள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த பிழைகள் வந்திருக்காது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, நாளிதழ் ஆசிரியர்களும் நிருபர்களும் இது மாதிரியான பிழைகளை செஞ்சுட்டு வராங்க. வள்ளெழுத்து மிகுதலை கற்றுக்கொள்வது என்னது அப்படின்னா கடினமானது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அதுக்கு என்ன கிடையாது? கடினம் கிடையாது. அது ரொம்ப என்னது அப்படின்னா எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வள்ளெழுத்து மிகுதற்கு வேறு சில விதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம். பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல் மற்றொரு வினைச்சொல்லை தழுவி நின்றால் அப்பொருள் குறைந்த வினைச்சொல்லை வினையச்சம்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, தேடி திரிந்தான் அப்படின்னு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன். இதுல தேடி அப்படிங்கிறது ஒரு சொல், ஒரு வினைச்சொல்.
இந்த வினைச்சொல் தேடின்னு வரும்போது அது முற்று பெறாமல் இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம எச்சம்னு சொல்லுவோம். சரிங்களா? திரிந்தான் அப்படின்ற இன்னொரு வினைச்சொல் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணும்போது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த எச்சத்தை ஒரு வினைச்சொல் கம்ப்ளீட் பண்ணும்போது இது வினை எச்சம். இதே இது பாடிய அப்படின்னு சொல்றேன், இது ஒரு எச்சம், அகரத்துல முடிஞ்சிருக்கு, ஒரு எச்ச சொல். இந்த சென்டென்ஸ் முற்று பெறலனாலே ஒரு எச்சம். அதனாலதான் காகங்களினுடைய எச்சங்கள்னு சொல்றோம். எச்சங்கள்ல இருந்து புதிய தாவரங்கள் முளைக்கிறது. சோ எச்சம்ங்கிறது முடிவுறாதது. அப்ப இந்த முடிவுறாத சொல்லை பாடிய பறவை அப்படின்னு ஒரு பெயர் சொல் வந்து நிறைவு செய்து அப்படின்னா அது பெயரச்சம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பொருள் குறைந்த ஒரு வினைச்சொல், தேடின்றது ஒரு வினைச்சொல், மற்றொரு வினைச்சொல்லை தழுவி நின்றால், திரிந்தான் அப்படின்றத தழுவி நின்றால் அப்பொருள் குறைந்த வினைச்சொல்லை வினை எச்சம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தேட போனார், சரிங்களா, மெல்ல சொன்னார், தேடி சென்றார், வருவதாய் கூறினார், போய் பார்த்தார். இன்னும் தொடர்கள்ல தேட, என, மெல்ல, தேடி, வருவதாய், போய் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வினையச்சம். இவை குறைந்த வினைச்சொற்களாய் வினையை தழுவி நிற்கிறதுனால இந்த வினையச்சம்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஒரு விதி படிச்சோம்லவே, அகர ஈச்சில் முடியுது இந்த வினையச்சங்கள். தேட, என, மெல்ல அப்படின்னு அகரத்துல முடியுது. அதே மாதிரி இகரத்திலையும் முடியுது, தேடி அப்படியும் முடியுது. அதே மாதிரி ஆய் போய் சில இடங்கள்ல பாரு, போய் அப்படின்றது வினையச்சம், வருவதாய் அப்படின்னு சொல்லி ஆய் சேர்ந்த வினையச்சம். எதுல முடியுது, அகர ஈச்சுல வினையச்சம், இகர ஈச்சுல வினையச்சம், ஆய் சேர்ந்த வினையச்சம். சரிங்களா? சோ இதுக்கு பின்னாடியும் ஆய் போயின்ற வினையச்சங்களுக்கு பின்னாடியும் என்ன மிகும், வல்லினம் மிகும். நல்லா கவனிக்கணும், அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடியும் ஆய் போய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்களுக்கு பின்னாடியும் என்ன மிகும், வல்லினம் மிகும். வருவதாய் கூறினான், போவதாய் சொன்னான். ரைட்டா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, போய் பார்த்தார், இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு. சோ நம்ம அகர இகர மட்டும் தான் பார்த்திருப்போம். இந்த இடத்துல புதுசா 2 வேர்டு பார்த்திருக்கோம். இப்ப பாருங்க, வர கூறினார், அகர ஈற்று வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வர முற்று பெறல, கூறினார்ன்ற ஒரு வினைச்சொல் வந்து சென்டென்ஸ் நிறைவு செய்து, அப்ப இந்த இடத்துல வல்லினம் மிகும், அகர ஈற்று வினையச்சம். இப்ப இகரத்துக்கு பாருங்க, கூறி சென்டென்ஸ் முற்று பெறல, சென்றார்னு இன்னொரு வினைச்சொல் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுது, இகர ஈற்று வினைச்சதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். ஆய் போய் சொன்னோம் இல்லையா, போய் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் முற்று பெறல, சொன்னார்ன்ற இன்னொரு வினைச்சொல் அதை கம்ப்ளீட் பண்ணுது. சோ போய் சொன்னார், சொன்னதாய் சொல். சோ இதெல்லாம் அங்க கொடுத்திருந்தாங்க. மதுரை புகைவண்டி நிலைய முதல் அறிவிப்பில் செல்ல கோரப்படுகிறார்கள் என்று இருப்பது தவறுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, செல்ல கோரப்படுகிறார்கள் அப்படின்னு தான் இருக்கணும். அதாவது கோருதல், இந்த ரகரம் இருக்கணும். அப்ப செல்ல என்பது அகர ஈற்று வினையச்சம் இல்லையா, செல்ல அப்படின்னு சொல்லும் போது அது எச்ச சொல், அது அகரத்துல முடிஞ்சிருக்கு, அது சென்டென்ஸ் முற்று பெறல. அதை கோருதல், கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு இன்னொரு வினைச்சொல் வந்து நிறைவு செய்யுது. சோ அது வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. அப்ப இங்க என்ன மிகும், வல்லினம் மிகும், செல்ல கோரப்படுகிறார்கள். சரி, இன்னொரு விதியை பத்தி சொல்லலாம்னு சொல்றாங்க. என்ன விதி அப்படின்னு பாருங்க, 2 சொற்கள் இருந்து பொருள் கொள்ளும் போது நடுவில் 6ஆம் வேற்றுமை உருவாகி அது அப்படின்றது மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது 6ஆம் வேற்றுமை தொகை. இப்ப குதிரை தலை, குதிரையினது தலை. சரிங்களா? இப்ப அவன் நூல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவனது நூல், அவனது நூல். இப்ப இன்னொன்னு என்ன சொல்லலாம், குதிரை தலை அப்படின்னு சொல்லும் போது இங்க இந்த இடத்துல 2 விஷயம் இருக்கு பாருங்க, குதிரை தலை. இந்த இடத்துல பாருங்களேன், குதிரை 2ஆம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்திருக்கு, அப்பவும் வல்லினம் மிகும், இங்க வல்லின எழுத்து வந்திருக்கிறதுனால ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது. இன்னொரு ஆங்கிள், கரெக்டான ஆங்கிள் சொல்லணும்னா, குதிரையினது தலை, அதுன்ற 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சு வந்திருக்கு. நம்ம என்ன பார்த்தோம், 2வது வேற்றுமை உருவும் 4வது வேற்றுமை உருவும் வெளிப்படையாக நிற்கும் போது வல்லினம் மிகும், அது விரி. 6ஆம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கும் போது அந்த இடத்துல வல்லினம் மிகும். இதுல எக்ஸப்ஷனா நீங்க இது நீங்க 2வது வேற்றுமை உருவுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்றத விட இன்னொரு ஒரு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னா, இந்த முதல் எழுத்து முதல் நிலைமொழி இருக்கு இல்லையா, இது அக்ரிணையாக இருக்கு. சரிங்களா? அத ஒரு வேற்றுமையா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்ரிணையாக இருக்கு. குதிரையினது தலை, நாய் வாள், நாயினது வாள், அந்த மாதிரி அக்ரிணையாக இருக்கும் போது கண்டிப்பா என்ன செய்யும் அப்படின்னா வல்லினம் மிகும். அப்ப 6ஆம் வேற்றுமை தொகையில முதல்ல நிற்கக்கூடிய சொல் அக்ரிணையாக இருந்தால் வல்லெழுத்து கட்டாயம் மிகும் அப்படின்னு சொல்லி இந்த விதி என்ன செஞ்சிருக்காங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, குதிரை குழம்பு, குதிரையினது காலில் உள்ள குழம்பு, வல்லினம் மிகுந்திருக்கா. கோழிக்கால், கோழியினது கால். படைத்தலைவன், படையினது தலைவன். சேனை தலைவன், சேனையினது தலைவன். நரிப்பல், நரியினது பல். சோ இந்த விதிகளை தெரிஞ்சு கொள்ளாமலேயே எழுத முடியாதான்னு கேட்கலாம். பிழை இல்லாமல் எழுதப்பட்ட அறிஞர்களுடைய உரைநடை நூல்களை படிக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த விதிகளை உணராமல் எழுதக்கூடிய ஒரு மொழித்திறன் பெறலாம். அதுக்கு நல்ல உரைநடை நூல்களை நம்ம படிக்கணும். பட் அவ்வளவுதான் நம்ம படிக்கிறோமான்னு கேட்டா கிடையாது. சரிங்களா?
சோ அப்ப ஏன் இப்படி வள்ளெழுத்து மிகுந்து எழுதணும்னு ஒருத்தர் கேட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது பெரிய விஷயம். நானும் எழுதுறேன் அப்படின்னு சொல்றாங்களே என்று இந்த காரணத்தினால இப்படி எழுதணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்ப விதிமுறைகள் தெரிஞ்சா மட்டும்தான் ஐயமின்றி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை என்ன செஞ்சிருக்காங்கன்னா முடிச்சிருக்காங்க. வள்ளெழுத்து மிகுதலும் மிகாமையும் நம்ம அடுத்த பாட்டுல பார்க்கலாம். நன்றி.